வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருஷ்ணாயினி உருத்திரராசன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதியை டெலோ நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோ நேற்று சந்தித்து முக்கிய பேச்சு நடத்தியுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு, அரசியல் கைதிகள் விடுதலை, காணாமலாக்கப்பட்டோர் விடயம், கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம், காணிகள் அபகரிப்பு, ராணுவ பிரசன்னம், மீனவர் பிரச்சினை உட்பட பல முக்கிய விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. டெலோ சுட்டிக்காட்டிய விடயங்கள் தொடர்பில் ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க டெலோ குழுவினரிடம் உறுதியளித்துள்ளார். இந்த சந்திப்பு குறித்து டெலோவின் ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியுடன் டெலோ தலைவர்கள் அவசர சந்திப்பை மேற்கொண்டனர். அரசியல் கைதிகள் விடுதலை, வலிந்து காணாமலாக்கப்பட்டோர், கல்முனை வடக்கு பிரதேச செயலகம், மீனவர்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் அவசர பிரச்சினைகள் ஆகிய விடயங்கள் முக்கியத்துவம் பெற்றன. இந்த சந்திப்பில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடிக்கலநாதன், செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரன் மற்றும் தேசிய அமைப்பாளரும் ஊடக பேச்சாளருமான சுரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. முதலாவதாக குரலற்றோர் குரல் அமைப்பினரின் வேண்டுகோளை சுட்டிக்காட்டி அவர்களால் கையளிக்கப்பட்ட அரசியல் கைதிகள் விவரம் ஜனாதிபதியிடம் வழங்கப்பட்டது. 24 கைதிகள் தண்டனை வழங்கப்பட்டிருப்பதனாலேயே நேரடியாக ஜனாதிபதியின் உத்தரவில் விடுதலை செய்யப்பட முடியும் எனவும் காலதாமதமின்றி அவர்களை விடுவிக்குமாறும் கோரப்பட்டது. மேலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 22 கைதிகள் ஜனாதிபதியின் விசேட மன்னிப்பினால் விடுதலை செய்ய முடியும். தண்டனை வழங்கிய பின்னர் தான் விடுதலை செய்ய முடியும் என்ற அரசியல் ஜாப்பு நிலைப்பாட்டை கருத்தில் கொள்வதாக இருந்தால் இனி வழக்கு தொடுத்து தீர்ப்புகள் வழங்கப்படுவது இவ்வரசியல் கைதிகளின் விடுதலையில் காலதாமதத்தையே ஏற்படுத்தும். அதே நேரம் நல்லாட்சி அரசின் காலத்தில் புனர்வாழ்வு அளிக்கும் முறையின் கீழ் கைதிகள் விடுதலை செய்யலாம் என்ற திட்டத்தை அப்போது பிரதமராக இருந்த தற்போதைய ஜனாதிபதி நடைமுறைக்கு முற்படுத்த நினைவு கூறப்பட்டது. குரலற்றோர் குரல் அமைப்பினரின் வேண்டுகோளின் அடிப்படையில் இவ்வரசியல் கைதிகளை விரைந்து விடுதலை செய்யும் பொறிமுறை அது குறுகிய கால புனர்வாழ்வின் அடிப்படையிலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. தண்டனை வழங்கப்பட்ட 24 அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் மற்றவர்களுடைய விடுவிப்பு சம்பந்தமாக நீதி அமைச்சருடன் கலந்தாலோசித்து விரைவான நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்தார். மேலதிகமாக தடுப்பில் உள்ள 38 அரசியல் கைதிகளுக்கு எதிராக எந்த குற்றங்களும் இல்லாததனால் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரையின்படி அவர்களை விடுவிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இரண்டாவதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயம் பற்றி பேசப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சம்பந்தமான தகவல்களை திரட்டுவதற்கு சர்வதேச மேற்பார்வையுடனான பொறிமுறையே அவசியம் என்பதை கூட்டமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு அதையே வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். உள்ளக பொறிமுறைகள் நம்பிக்கையற்ற நிலையில் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய பொறிமுறையே காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுத்தரும் என தொடர்ந்தும் கோரி வருகின்றோம். எனவே அதற்கு அரசாங்கம் இணங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஐநா அமர்வுகளுக்கு பின்னராக நீதி அமைச்சருடன் அதற்கான குழு ஒன்றை அமைத்து தமிழர் தரப்புடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்வதாக ஜனாதிபதி தெரிவித்தார். மூன்றாவதாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்துகின்ற வேலை திட்டத்தை இனிமேலும் பின்போடாது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஏற்கனவே நல்லாட்சி காலத்தில் அதற்கான அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டிருந்தது. அது நிறைவேற்றப்படலாம் போனது துரதிருஷ்டவசமானது. ஒரு நிர்வாக ரீதியாக தரம் உயர்த்தலுக்கு அரசியல் காரணங்களை காட்டிய பின் போடுவது அந்த மக்களை துன்பத்தில் ஆழ்த்துவதாக அமையுமே தவிர எத்தரப்புக்கும் நன்மை பயக்காது என்று எடுத்துரைக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி விரைந்து அதை செயல்படுத்தி தருவதாக உறுதியளித்தார். நான்காவதாக எரிபொருள் தட்டுப்பாட்டினால் குறிப்பாக வடக்கு கிழக்கு மீனவர்கள் தொழில் செய்ய முடியாமல் படும் தொடர் துன்ப நிலைக்கும் அவர்களுடைய பிரச்சினை உடனடியாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டது. வரவு செலவு திட்டத்தில் விவசாயிகளுக்கு தாங்கள் முன்மொழிந்த சலுகைகளை வரவேற்கின்றோம். அதே நேரம் விதைப்பு காலம் ஆரம்பித்திருக்கும் இதே வேளையில்
ஏற்கனவே உரங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளினால் எரிபொருள் வெளியேற்றத்தினாலும் விவசாயிகள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர். தற்போது அவர்களுக்கான உரம் மற்றும் கிருமிநாசினிகள் என்பவை சரியான நேரத்திற்கு வழங்கப்படாத விடத்து எதிர்வரும் போகத்தில் பாரிய சிக்கலை அவர்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும். இந்த போகத்தில் விவசாயம் பாதிக்கப்படுமாக இருந்தால் நாடு ஒட்டுமொத்தமாக உணவு பஞ்சத்தில் வீழ்ந்துவிடும். சர்வதேச தொண்டு நிறுவனங்களிடமாவது உதவிகளை பெற்று இந்த பிரச்சினைக்கு அவசர முடிவு காண வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்பட்டது. காணி அபகரிப்பை தடுத்து நிறுத்துதல், ராணுவ பிரசன்னத்தை குறைத்தல் என்பவற்றை பிரஸ்தாபித்த பொழுது காணி கையகப்படுத்தல் உடனடியாக தடுத்து நிறுத்துவதாகவும் ராணுவ பிரசன்னத்தை பாதுகாப்பு சபையின் ஊடாக கட்டங்கட்டமாக குறைக்கும் நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். புலம்பெயர் அமைப்புகளின் தடைகளை நீக்குவதோடு புலம்பெயர் முதலீட்டாளர்கள் சம்பந்தமான அரசியல் அதிகார ரீதியான மற்றும் பாதுகாப்பான கட்டமைப்புகளை உருவாக்குவதன் மூலமே அவர்களை நம்பிக்கை கொள்ள வைக்க முடியும் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தான் எல்லா விடயங்களுக்கும் அவசியமான மற்றும் அவசரமான நடவடிக்கைகளை எடுப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதை தொடர்ந்து அரசியலமைப்பின்படி அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். நிறைவேற்று ஜனாதிபதியின் சிறப்புரிமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு போலீஸ் மற்றும் ராணுவத்தின் பாதுகாப்பு வழங்கப்படும். பல முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு அவ்வாறு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதல் பெண்மணி ஹேமா பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் அரசியலமைப்பின் பிரகாரம் அரசின் பாதுகாப்பில் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அமைச்சரின் கூற்றுப்படி கோட்டாபய ராஜபக்சவிற்கான பாதுகாப்பு குழு முந்தைய ஜனாதிபதிகளுக்காக உருவாக்கப்பட்ட அலகுகளைப் போலவே உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ஹோட்டாவிற்கு புதிய பாதுகாப்பு பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு புதிய பாதுகாப்பு பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் இராணுவத்தினர் அடங்கிய வகையில் இந்த பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மக்களின் மாபெரும் எதிர்ப்பு போராட்டங்களை அடுத்து இலங்கையை விட்டு தப்பியோடி ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்த நிலையில் வெளிநாடுகளில் அடைக்கலம் தேடி அலைந்து திரிந்த கோட்டாபய ராஜபக்ச நேற்று முன்தினம் நள்ளிரவு மீண்டும் நாடு திரும்பினார். தாய்லாந்திலிருந்து சிங்கப்பூர் வழியாக கட்டநாயக்க விமான நிலையத்தில் தனது மனைவியுடன் வந்திறங்கிய கோட்டாபயவை ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் சிலர் நேரில் சென்று வரவேற்றமை குறிப்பிடத்தக்கது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தலைமையில் இன்று புதிய கூட்டணி ஸ்தாபிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பில ஆகிய தரப்பினரது அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்த பரந்துபட்ட அரசியல் கூட்டணி இன்று மாலை 3 மணியளவில் உத்தியோகபூர்வமாக ஸ்தாபிக்கப்பட உள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தலைமையில் ஸ்தாபிக்கப்படும் இந்த கூட்டணியில் கொள்கை பிரகடனம் இன்று உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்படும். தேசிய சுதந்திர முன்னணி, இடதுசாரி ஜனநாயக முன்னணி, பிபுதுருகில உரிமைய, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, லங்கா சமசமாய கட்சி, ஜுதுகம தேசிய அமைப்பு, விஜயதரணி தேசிய சபை உள்ளிட்ட 9 அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்ததாக இந்த கூட்டணி ஸ்தாபிக்கப்பட உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கத்தில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி அப்போதைய அமைச்சரவையில் அமைச்சு பதவிகளை வகித்த உதய கம்மன்பில, வாசுதேவ நாணயக்கார மற்றும் விமல் வீரவன்ச தலைமையிலான தரப்பினர் முழுநாடும் சரியான பாதைக்கு என்ற துணைப்பொருளில் மாநாடு ஒன்றை நடத்தியிருந்தனர். இந்த மாநாட்டின் போது அரசாங்கத்தின் குறைபாடுகள் கடுமையாக சுட்டிக்காட்டப்பட்டதை தொடர்ந்து மார்ச் 3ஆம் தேதி கைத்தொழில் வளங்கள் அபிவிருத்தி அமைச்சராக பதவி வகித்த விமல் வீரவன்ச, வளசக்தி அமைச்சராக பதவி வகித்த உதய கம்மன்பிலவை அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்கினார். பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட விமல் அணியினர் பாராளுமன்றில் சுயாதீனமாக செயல்படுவதாக அறிவித்தனர்.
எதிர்வரும் காலங்களில் பொதுஜன பிரமுன கட்சியுடன் ஒன்றிணைந்து தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ள விமல் வீரவன்ச அணியினர் புதிய அரசியல் கூட்டணியினை ஸ்தாபிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார பிரச்சினை காரணமாக நாட்டிலிருந்து வெளியேறும் வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நாட்டில் நிலவும் பொருளாதார பிரச்சினை காரணமாக நாட்டிலிருந்து வெளியேறி வெளிநாடு செல்லும் வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் ருவன் ஜெயஸ்ரீ தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் குறித்த எண்ணிக்கை 1000 அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்தார். நாட்டிலிருந்து வைத்தியர்கள் வெளியேறுவதாக கூறப்படுகின்ற வைத்திய சபையினூடாக வெளிநாடு செல்வதற்கான அனுமதி சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. இதன்போது 2200 அனுமதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதனூடாக வைத்தியர்கள் நாட்டை விட்டு சென்றதாக தெரிவிக்க முடியாது. விசேட வைத்தியராக ஒருவர் பதிவு செய்வதற்கு முன்னர் வெளிநாட்டு பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்பதால் அவர்களில் அதிகமானோர் கற்றல் செயற்பாடுகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் ருவன் ஜெயஸ்ரீ சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுருக்கு வேலை தொழிலால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். தடை செய்யப்பட்ட சுருக்கு வேலை தொழிலால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடற்றொழிலாளர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை யாழ்ப்பாணம் தொண்டமனாறு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் நடாத்தியுள்ளனர். இதில் வல்வெட்டுத்துறை ஆதிகோயிலடி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த ஈனாம் மதியழகன், தொண்டமினாறு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த சீனா மஞ்சீபன், மயிலட்டி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த கேஎன்ஆ குடராஜன், வளைபாலு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த கில்பர்ட் குயின்டன் ஆகியோர் கருத்து வெளியிட்டனர். மணக்காடு தொடக்கம் சுண்டிக்குளங்கான இந்த சுருக்கு வேலை கடலில் அடிக்கப்படுது. கரையிலிருந்து அரை மணித்தியாலத்துக்குள்ள இந்த சுருக்கு வேலை அடிக்கப்படும். ஆனால் அதோட சட்டம் 10 கிலோமீட்டருக்கு அங்கால இந்த சுருக்கு வேலை அடிக்கணும்னு சொல்லி ஜாப்பில் இருக்குது. ஆனால் இவியெல்லாம் இந்த கரையில் அடிக்கணும். அடித்து போட்டு என்ன செய்யணும், இந்த சின்ன குஞ்சு மீனோட கொண்டாந்து கடலில் கரையை கொண்டாந்து கொட்டினோம். கொட்டுறதால மீனினம் அழியுது. கரையோரமே சுருக்கு வேலையாத்தான் கிடக்கு. அப்போ அங்கே இருக்கிற வடமராட்சி கிழக்கில் இருக்கிற சமாசங்கள் எல்லாம் சேர்ந்து, சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை செய்யுது. நேவிக்கு அறிவிச்சு நேவி இரவில பிடிச்சால் இந்த சுருக்கு வேலை நிற்கும். ஆனால் நேவியும் இதை கண்டும் காணாமல் இருக்குது. இதனால் உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு காணணும். இல்லைன்னு சொன்னால் கக்கோளத்துக்கு இங்கே உள்ள மக்கள் சரியாக கஷ்டப்படுவேன். இப்பொழுது 30 போட்டு தான் தொழிலுக்கு சென்று வருகிறது. எண்ணெய் இல்லாத ஒரு நிலைமையில் அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மீன்கள் இந்த மாதம் எங்களுக்கு கரையை படைக்க ஏலக்கூடியவர்கள் குறைந்த அந்த 20 லிட்டர் எண்ணெயை கொண்டு ஒரு கிழமை தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி இருக்கு. என்ன காரணம் என்று சொன்னால் சுருக்கு வேலை. இந்த சுருக்கு வேலையால் இங்கே மீன்கள் வருவதும் இல்லை. மீன்களை பிடிப்பதற்கு போவதற்கும் அவர்கள் அஞ்சத்தில் இருக்கிறார்கள். சுருக்கு வேலை ஒரு பக்கம் அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. அதே நேரத்தில் உள்ளூர் எழுவப்படகால உள் வளங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி அண்மையில் கடத்தொழில் அமைச்சர் திணைக்களங்கள் எல்லோரோடையும் கதைத்த பொழுது அவர்கள் இதோ தடுக்கிறோம், இதோ நிப்பாட்டி விட்டோம், சுருக்கு வேலை 3 இன்ச்சி சுருக்கு வேலை தான் செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டதுக்கு இணங்க எல்லா சங்கங்களும் அதுக்கு ஒரு இணக்கம் தெரிவித்து அதுவும் 10 கிலோமீட்டருக்கு அங்கால தான் அவைகள் அடிக்கலாம் என்று சொன்னது பாடா. இப்போ பார்த்தால் அவர்கள் 2 கிலோமீட்டருக்கு சுருக்கு வேலை பாய்க்கணும். இன்றைக்கு இவ்வளவு மக்களும் இன்றைக்கு பட்டினி சாவத்தான் எதிர்நோக்கி கொண்டிருக்குது. ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை பட்டினியாக கிடக்கிற நிலைமை வந்துட்டுது. அப்போ நாங்கள் இனிமேல் நாங்கள் கடத்தொழில் அமைச்சரை சந்தித்து நீதிவளத்தில் அதிகாரியை சந்தித்து இதை பற்றி கதைக்கிறதுக்கு நாங்கள் ஆலோசிச்சிருக்கிறோம். தடை செய்யப்பட்டுள்ள சுருக்கு வேலையால் இன்றைக்கு ஒரு மீனவரும் கடலுக்கு செல்ல முடியாமல் இருக்கிறோம். இது இன்று 3 வருடமாக நாங்கள் எத்தனையோ அதிகாரிகளுக்கு எடுத்துரைத்தும் இது சம்பந்தமாக எங்களுக்கு இதுவரை ஒரு அதிகபூர்வமான அறிவித்தலும் கிடைக்கவில்லை. நாங்கள் இந்தியா எழுவப்படாத எங்களோட வாழ்வாதாரத்தில் முற்றாக இழந்துட்டோம். இந்த உள் மக்கள் இப்போ கோடிக்கணக்கில் தமிழ் மக்கள் கடத்தல் செய்கின்றிருக்கிறாருக்கு. சட்டவிரோதமாக 100-150 பேரும் செய்யணும். குஞ்சு மீனவர் செத்து வரைக்கும் எங்களுக்கு தெரியுது. இது சிறு வேலையை கொண்டு தான் செய்யணும்னு சொல்லி அப்போ இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் பெரும்பளவான எல்லா சங்கங்களையும் கூப்பிட்டு எல்லா சங்கத்தோடையும் காய்ச்சி இது பெரிய ஒரு போராட்டமாக நாங்கள் செய்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம். அதனால் உடனடியாக இந்த சுருக்கு வேலையையும் இந்த இழுவப்படவை நிப்பாட்டி பாரம்பரிய தொழிலை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
முல்லைத்தீவு மாங்குளம் வீதியில் கடத்தலுக்கு தயாராக இருந்த கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் மாங்குளம் வீதியில் கடத்தலுக்கு தயாராக இருந்த 20 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. நேற்று மாங்குளம் ஒட்டுசுட்டான் வீதியில் 19ஆம் கட்டை பகுதியில் கஞ்சா கடத்தப்பட இருப்பதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ராணுவத்தினர் கடத்தல்காரர்கள் தப்பியோடிய நிலையில் கடத்தலுக்கு தயாராக இருந்த கஞ்சா பொதியினை மீட்டுள்ளனர். சுமார் 20 கிலோகிராம் கஞ்சா இதன்போது மீட்கப்பட்டுள்ளது. கடத்தலுக்காக பொதி செய்யப்பட்ட நிலையில் உரப்பையில் கட்டப்பட்ட கஞ்சா பொதிகளை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினரின் தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஒட்டுசுட்டான் போலீசார் கஞ்சா பொதிகளை மீட்டதுடன் சந்தேக நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் கஞ்சாவினை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். ஒட்டுசுட்டான் மாங்குளம் வீதியில் 19ஆம் கட்டை பகுதியில் நீண்ட காலமாக கஞ்சா பொதிகள் பரிமாறப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் மாங்குளம் வீதியில் சட்டவிரோத தேக்கு மரக்கடத்தல் இடம்பெற்று வருகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டுசுட்டான் பிரதேசத்திற்குட்பட்ட ஒட்டுசுட்டான் மாங்குளம் வீதியில் 17ஆம் கட்டை தேக்கங்காட்டு பகுதிகள் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான முறையில் தேக்கு மரங்கள் அறுக்கப்பட்டு கடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி அதிகாலை வேளை சட்டவிரோதமான முறையில் அறுக்கப்பட்ட தேக்கு குற்றிகளை உளவு இயந்திரத்தில் டிப்பரிலும் ஏற்றிக் கொண்டிருந்த வேளை தகவல் அறிந்த மாங்குளம் வனவள திணைக்களத்தினரின் ராணுவத்தினரின் உதவியுடன் குறித்த பகுதிக்கு சென்ற வேளை கடத்தல்காரர்கள் தப்பி சென்றுள்ளனர். இதன்போது அறுக்கப்பட்ட தேக்கங்குற்றிகள் 65 மீட்கப்பட்டதுடன் இதன் பெறுமதி அண்டளவாக 10 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. உளவு இயந்திரமும் டிப்பர் வாகனமும் மாங்குளம் வனவள திணைக்கள அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தொடர்பிலான விசாரணையில் வனவள திணைக்களத்தினர் ஈடுபட்டுள்ளனர். தேக்கங்குற்றி கடத்தல் சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்துள்ள வனவள திணைக்களத்தினர் எதிர்வரும் 7ஆம் தேதி மாங்குளம் நீதவான் நீதிமன்றில் தேக்கங்குற்றிகளை முற்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தொன்னாளி மேற்கு பகுதியில் இரு கிராமங்களுக்கு இடையேயான மோதல் 4 நாட்களாக நீடித்து வருகிறது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை தொன்னாளி மேற்கு பகுதியில் இரு கிராமங்களுக்கு இடையிலான மோதல் 4 நாட்களாக நீடிக்கும் நிலையில் 7 வீடுகள் சேதமடைந்துள்ளது. இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 25க்கும் மேற்பட்டோர் தேடப்பட்டு வருகின்றனர் என நெல்லியடி போலீசார் தெரிவித்துள்ளனர். வாள்கள், கற்கள் மற்றும் போதல்களினால் மோதல்கள் இடம்பெறுவதாக போலீசார் குறிப்பிட்டனர். மேலும் சம்பவம் தொடர்பில் 7 முறைப்பாடுகள் நெல்லியடி போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 நாட்களுக்கு முன்னர் 2 தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாடு மோதலாக மாற்றமடைந்து அது பின்னர் கிராமங்களுக்கு இடையிலான மோதலாக மாறியுள்ளது. சம்பவத்தில் 7 வீடுகள் சேதமடைந்துள்ளன, சிலர் காயமடைந்துள்ளனர். சம்பவ இடத்தில் போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். எனினும் மோதல்கள் தொடர்கின்றன. நேற்று மாலை வரை 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பெயர் குறிப்பிடப்பட்டு 25 பேர் தேடப்பட்டு வருகின்றனர். நேற்று நண்பகல் 12:30 தொடக்கம் மாலை 6:30 மணி வரை அடங்கியிருந்த மோதல் மீண்டும் நேற்றிரவு ஆரம்பமானதால் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினரால் தரம் 5 புலமை பரிசல் பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கான கருத்தரங்கு நடாத்தப்பட்டுள்ளது. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினரால் 5ஆம் தர புலமை பரிசல் பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கான கருத்தரங்கு வடமராட்சி நெல்லியடி திரு இருதயபுர கல்லூரி மண்டபத்தில் நேற்று நடாத்தப்பட்டது. இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் கரவெட்டி பிரிவு தலைவர் சீனா ரகுபரன் தலைமையில் கருத்தரங்கு இடம்பெற்றது. நிகழ்வில் மங்கள விளக்கினை இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் யாழ் மாவட்ட கிளை தலைவர் கோனா பாலகிருஷ்ணன், பாடசாலை அதிபர் சுரேஷ்குமார், இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் கரவெட்டி பிரிவு செயலாளர் தானா பகிரதன், இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் கரவெட்டி பிரிவு நிர்வாக உத்தியோகத்தர் வேயண்ணா நாகேந்திரன், வடமாட்சி கல்வி வலயத்தின் உதவி கல்வி பணிப்பாளரும் கருத்தரங்கின் வளவாளருமான உதவி கல்வி பணிப்பாளர் சுசீலா கமலதாஸ், வடமாட்சி கல்வி வலயத்தின் ஆசிரியர் ஆலோசகர் யசோதரன் ஆகியோர் ஏற்றி வைத்தனர். கருத்தரங்கில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பயிற்சி நூல்கள் மற்றும் கடந்த கால மாதிரி வினாத்தாள்களும் வழங்கி வைக்கப்பட்டது.
வவுனியாவில் மஞ்சள் கடத்தி சென்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் மஞ்சள் கடத்தி சென்ற இருவரை கைது செய்துள்ளதாக வவுனியா இரட்டை பெரியகுளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். ராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி கடத்தப்படுகிறது பெருவெளமான மஞ்சள் இரட்டை பெரியகுளம் பகுதியில் வைத்து போலீசாரால் பிடிக்கப்பட்டது. இதன்போது கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பெருமளவான மஞ்சளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் 26 மற்றும் 27 வயதுடைய இருவரையும் கைது செய்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இரட்டை பெரியகுளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மின் விநியோகம், எரிபொருள் வழங்கல், சுகாதார சேவைகள் என்பன அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மின் விநியோகம் மற்றும் அதனுடன் இணைந்த சகல சேவைகள், பெட்ரோலிய உற்பத்திகள், எரிபொருள் வழங்கல் மற்றும் விநியோகம் மற்றும் வைத்தியசாலைகள், சுகாதார சேவைகள் மற்றும் அதனூடாக சகல சேவைகள் மற்றும் தொழில்கள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள 1979 ஆண்டின் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொதுச் சேவைகள் சட்டத்தின் 2ஆம் பிரிவு அதிகாரத்திற்கமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் வழங்கல் தொடர்பான சகல சேவைகள், பெட்ரோலிய உற்பத்திகள் மற்றும் எரிபொருள் வழங்கல் மற்றும் விநியோகம் மற்றும் வைத்தியசாலைகள், நர்சிங் ஹோம்கள், மருந்தகங்கள் மற்றும் அதுபோன்ற ஏனைய நிறுவனங்களில் நோயாளர்களின் பராமரிப்பு மற்றும் வரவேற்பு, பாதுகாப்பு, போசாக்கூட்டல் மற்றும் சிகிச்சை அளித்தல் ஆகியவை தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அல்லது தேவைப்படும் சகல சேவைகள் மற்றும் வேலைகள் அல்லது தொழில் பங்களிப்புகள் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சேவைகளை வழங்குவதில் ஈடுபடும் ஒவ்வொரு அரசு கூட்டுத்தாபனம் அல்லது அரசு திணைக்களம் அல்லது உள்ளூராட்சி நிறுவனங்கள் அல்லது கூட்டுறவு சங்கம் அவற்றின் கிளை ஒன்றினால் வழங்கப்படும் சேவைகள் வழமையான பொதுமக்கள் வாழ்வை முன்னெடுத்து செல்ல இன்றியமையாததாகும். இதனால் இச்சேவைகளை தொடர்ந்தும் தடையின்றி முன்னெடுத்து செல்ல வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக பணிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தேவைப்பாடு, போக்குவரத்து திட்டம் மற்றும் எரிபொருளுக்கான நிதி என்பன தொடர்பில் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தலைமையில் ஆராயப்பட்டுள்ளது. செப்டம்பர் மற்றும் எதிர்வரும் அக்டோபர் மாதங்களுக்கான எரிபொருள் தேவைப்பாடு, போக்குவரத்து திட்டம் மற்றும் எரிபொருள் தொகையை பெற்றுக் கொள்வதற்கான நிதி என்பன தொடர்பில் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தலைமையில் ஆராயப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடலில் கனியவள கூட்டுத்தாபனத்தின் வர்த்தக மற்றும் நிதி முகாமைத்துவ அதிகாரிகளும் பங்கேற்றதாக அமைச்சர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் 2 மாதங்களுக்கு தேவையான மசகு எண்ணெய் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.